பண்ணுறக்கு ஒரு மருந்தனை எல்லாம் போட்டாச்சு. ஆ அது சூப்பராக தான் கிடக்கு மேலே. இது என்ன ப்ரோ? ஆ கடும் கட்டும் இதை பார்க்குற உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லெஹங்கா வந்து போடுறேன் மாதிரி. ஆனால் நான் வந்து சொல்லியிருந்தேன் லெஹங்கா போடுறது. ஆனால் அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இந்த தினம் நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரூம் தான் நாங்கள் நிற்கிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து ஷூட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து வீடியோ உடனே சொல்லியிருந்ததிலோ வெளியில எல்லாம் போய் வந்து வீடியோ எடுக்க வேணாம். இந்த நாங்கள் வாழ்கிற ரூம், இந்த ரூமுக்குள்ளே இருந்து வீடியோ வந்து எடுப்போம்னு சொல்லியிருந்தா. அப்போ அம்மா ஒரு மேலே வெளியே 2 hour பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா அதாவது வந்து சாகிடான்னு 2 hour உடனே ஆள் வந்து எடுத்துன்னு வந்தாச்சு. போய் களைச்சி போய் திரும்பி வந்து நிற்கிறேன். நீங்கள் இப்போ மட்டும் போவே இல்லையே, காலையில் தானே போய் கொண்டு இருக்கிறீங்க. இப்போ சார் எடுத்துட்டு போயிட்டு களைச்சி போய் வந்து நிற்கிறேன் திருப்பி. அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையில இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அம்முக்கு வந்து 21வது வயசு கீபர் தேரம்மா. அதாவது நம்ம பெருமளவு தான் உண்மையில வந்து நடக்குது. சொல்ல வாக்கலையில எல்லாத்தையும் வந்து சொல்லி கேள்வி சும்மா சட்டப்பட நடக்குது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து தெளிவு சொல்லியிருந்தேன். தெரியும் தானே, இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில உறவுகளுக்குமே வந்து அந்த ஜீன்ஸுகள் ஷர்ட்டுகள் போடுறது ஒரு சிலருக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால வந்து சொல்லியிருந்தேன் நீ வந்து லெஹங்கா வந்து போடும். இன்றைய தினம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான சின்ன ஒரு லுக் பண்ண கொடுக்க மாட்டேன் மாதிரி உடனே இந்த செல்லக்குட்டி சொல்லிச்சு. நான் இப்போ உங்களோட விருப்பத்துக்கு இணங்க வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லெஹங்கா வந்து போடுறேன் மாதிரி. ஆனால் நான் வந்து சொல்லியிருந்தேன் லெஹங்கா போட சொல்லி. ஆனால் கொண்டையமே வந்து சொல்லியிருந்தேன், நான் தான் சொல்லியிருந்தேன் கொண்டையம் வந்து போடுங்க. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உண்மையாக இந்த ஸ்டைல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்து உங்களோட ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கும். இதோட நல்ல அமைதியா இருக்கு, லுக்காக. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதை பிடிக்காதது வந்து நாங்க ஒன்றும் செய்யல. அது இதுக்கு மிஞ்சி நாங்க என்ன உங்கள்கிட்ட இடத்துல இருந்து ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு கொமெண்டா போட போயிடும். இந்த உடுப்பு சரியில்லை, ஜீன்ஸோட தெரியுமா தெரிவிங்களோ? தெரிய மாட்டேங்கிறாங்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். சரியோ? நாங்கள் ஒரு விதம். அதுக்கு தான் பிள்ளை அர்த்தமாவோட கதை சொன்னேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வாடி போனான் அந்த இது மாதிரி. அதாவதுன்னா உங்களோட சேனலுக்கார நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரவு பொழுது வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா செந்திரம் வர ஒரு பக்கம் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கிறான். வாண்ணா வீட்டை டக்குன்னு வந்துட்டு போகணும்னு சொல்லுங்க இருக்கேன்னு. அப்போ கண்டிப்பாக நானும் வந்து அங்கே போகணும். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அதாவது வந்து யூடியூபர்ஸ் வந்து நார்மலாக வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் கூட சொந்தக்காரங்க கூட. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்தால் நாங்கள் வந்து விடையக்க புகுந்து அப்புறம் சில அவங்க விஷயம் நாங்கள் எடுத்து போடுறது வந்து அழகு இல்லை தானே. அப்போ ஒரு சனலூடாக வந்து போட்டிருந்தா நல்ல. அப்போ நான் வந்து அம்முகம் சொல்லியிருந்தேன், இல்லை நாங்கள் எடுக்கல, உங்கள் சேனல்லையே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லா பகுதியும் வந்து போடுங்கன்ற மாதிரி நாங்கள் இப்போ விளக்கிட்டு அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற வந்து எங்களை வீடியோ பார்க்குற உறவுகிட்ட வந்து நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். அவங்க இருக்கு விஷயமே நாங்கள் போகிறோம் விளக்கிட்ட எங்க இதுல வந்து என்ன நடக்குது அதான் கதை. அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தேவைப்படாது. நாங்கள் என்ன செய்யறோம் அதுதான் கதை. அப்ப சரிதான். அப்ப நாங்கள் இப்ப சந்தோஷமா வந்தோக்கா டைம் ஆச்சு, நாங்களுக்கா விளக்கிடுவோம். சரிதானே போயிட்டு அப்ப எங்க உறவுகிட்ட சொல்ல போறோம். நேற்றும் வந்து வீடியோ வந்து நாங்கள் வந்து பதிவு செய்யல. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீடியோ வந்து பதிவு செய்யாமல் நாங்கள் விடவே மாட்டோம். சரி, நாங்கள் கொஞ்சம் பேத்து கொண்டு வந்துட்டு ஒரு மேக்கப் கிடையாது நாங்கள் போட்டு வருவோம். ஹலோ, என்ன மேக்கப் பண்ணி முடிஞ்சா? ஆ என்ன சூப்பராக தான் கிடக்கு. அப்புறம் நல்ல விடையாக தான் கிடக்கு. ஓ, என்ன ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டாச்சு? ஆ அது சூப்பராக தான் கிடக்கு மேலே. இது என்ன ப்ரோ? ஆ கட்டும். ஆனால் உண்மையா ஒழுக்கிட்ட ஒரு வடிவு தான் தெரியுமா? நீ இதான் கூல் பண்ணுறக்கு ஒரு மருந்தனே. அம்மா கூல் பண்ணுறக்கு மருந்த பார்த்தியலே. சரி அம்மா உள்ளுக்கு வாங்க மேல். அப்பாவோட இப்படித்தான் என்ன செய்யற ஆக்கள் வார நேரங்களில் அப்பா ஒழுக்கெடுக்கலுக்கு நிற்கட்டுமே. இல்லை அப்படித்தானா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுண்டு. மதிய சாப்பாடு வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அம்மாவோட வீட்டு தான் இன்றைய தினம் பிறந்த நாளுக்காக வந்து சமைத்து சாப்பாடுன்னு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சம்பல் இந்தியாவில் வந்து சிக்கன் கிட்ட வந்து குழம்பு சிக்கன் குழம்பு ரைட் இந்தியாவில் தில்லுவுக்கு என்ன மாதிரி அது வந்து லேட் ஆகின காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து உடுப்படக்க போனாங்க நேராக பார்த்து கதைக்கணுமே எங்க உடுப்படக்க போனாங்க என்ன பேர் இல்லையா வேற என்ன எடுக்க போனாங்க வேற ஒன்றுக்கும் போயில நீங்க முதல்ல குத்தி ஆளுக்கு வந்து காயம் வந்துட்டு இப்போ காயம் எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் போய் குத்திட்டு வந்தாங்க இனிமே இந்த மூக்கு முன்னே இருக்கும் சரி வேற இடம் போயில 2 இடம் தான் போனீங்களா ஏதோ வகையில் போய் சுணங்கி வந்து லேட்டாக சாப்பிட்றீங்க நான் வேலையோடு சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் வேலையை செய்து கொண்டு வந்தோடையா கொஞ்சம் வேர் தொழுகுது அது இப்போ பங்குனி வெயிலம் தானே அதால் கொஞ்சம் வேர்வியல் கொஞ்சம் கூடவாக இருக்கு பங்குனி என்றாலே வெக்காலம் தானே பார்த்தீங்கன்னா உறவுல இப்போ சேனலை பொறுத்தவரை சாப்பிட்றோம் பதிவாக இருக்கும் ஏன்னா பிறந்த நாள் அம்மாவுக்கு தானே அப்போ அம்மனு சாப்பிடாத தான் நிகழ்வு வீடியோ எல்லாம் வந்து வேணும் அடுத்தது நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் அதே மாதிரி நாங்கள் அம்மன்ற நிகழ்வுக்கு போகிறதுக்கு நாங்கள் என்னென்ன உடுப்பு போட போகிறோம் எப்படி உடுப்பு போட்டு வாரம் என்றதையும் எங்கெந்த சேனலில் பார்த்து கொள்ளலாம் மிச்சம் அவைந்த சேனலில் பார்க்கலாம் நாங்கள் வெளுக்கிறோம் ஓ இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு தான் மிச்சம் பார்க்கலாம் ஓ மேக்கப் போயிட்டா இப்போ ஃபோட்டோ ஷூட்கார வந்துட்டேன் ஷூட் எடுக்க போகிறாங்க ஃபோட்டோ ஷூட் சாப்பிட பிடிச்சவங்க எப்படி கண்டு முட்டை வச்சுதான் இல்லைங்க முட்டையெல்லாம் ரைஸுக்கு கூட்டது ரைஸுக்கு ரச்சி முட்டை லீஸ்ட்டு கேரட்டு பம்பாக்கு எல்லாம் போட்டு நான் வந்து இவ்வளோ வருஷத்துலேயே சாப்பிடலாம் இருந்துட்டு பின்னா சாப்பிடலாம் அம்மான்னு சொன்னவன் சாப்பிடுங்க அப்படி விட்டு விட்டு எங்கே விட்டு வானையில் அவாவும் ஃபங்க்ஷனுக்கு வலிக்கிட்டார் ஒரு ஏரியாவையும் பார்க்கா ஒரு ஏரியா வலிக்கிட்டு கொண்டு வர்றது உண்மையிலும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு நான் குடிக்கிறேங்க போட்டு வாங்க உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி ஒக்கியா வர இருக்கு பேன் போடலாம் பேன் போட்டால் சத்தம் போடாங்க அது சுடுன்னு தான் சத்தம் கேட்கு மைக்கில் இல்லை மைக்கில் சத்தம் கேட்குது அப்போ சாப்பாடு தான் ஓகே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குண்ணா எங்கே கல்யாணத்துமா சாப்பாடு மாதிரி கிடையாது வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஆனால் வித்தியாசமான நாள் தான் சமைச்சது ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து அம்மன்ட்ட பிறந்த எல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம் இன்றைய தினம் வந்து நெத்தலி மீன் வாங்கினாங்க இதை வந்து இன்னைக்கு குழம்பு நல்ல பெரிய நெத்தலி என்ன பாப்போம் அம்மா சுண்டல் பாக்கி ஆசையாக இருக்கு நெத்தலி தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் இவ்வளோ பெரிய நெத்தலி வந்துருக்கேன் நெத்தலி மீன் மற்றது கீரையெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கீரையெல்லாம் கட்டாயம் நாங்கள் கிழமையில் 4 நாளாவது எங்களோட சாப்பாடோட நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும் தான் எங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் நெத்தலி மீனில் வந்து கால்சியம் கூட இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக கீரை பார்க்கும் பொழுதே நல்ல ஆசையாக இருக்குன்னு பார்க்க ஓ நெல்லிக்காயில் இப்போ நீங்கள் இப்போ ஜூஸ் அடித்தாருங்க சரியோ சரியான மாதிரி வெயில் இல்லை வேறு முழு நெல்லிக்காய் அதாவது இது என்னதுக்கு நல்லா சொல்லுங்க ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது அதில் என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம் இதால் வந்து எங்களோட முடி இருக்கு தானே தலைமுடிக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் மற்ற கொலஸ்ட்ரால் சுகர் இதெல்லாம் மற்றது கெட்ட கொழுப்புகள் எங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்புகள் எல்லாத்தையும் குறைக்கும் அப்போ இதை நாங்கள் டெய்லி குடிக்கிறோம் இன்னும் நல்ல போடாது இது வந்து கசப்பு தானே கசப்பாக இருக்கிறதால எங்களோட உடம்புல இருக்கிற எங்களோட வளமையான சுகர் அளவை நல்லா குறைச்சிடும் டெய்லி சாப்பிட்டோம்னு சொன்னால் கிழமையில் ஒரு 3 நாள் அப்படி சாப்பிடலாம் கொஞ்சம் கூட படிச்சிகள் வழக்கேன்னா எங்களையும் போல சரி இந்த எங்களை தனிமையில் சமைக்க விட்டாங்கன்னு
வெட்டினக்கு அப்புறம் பார்ப்போமா இல்லை என்ன செய்ய போகிறீங்க நெத்தலி? வெட்டி பார்ப்போம் என்ன வெட்டுறது. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் நெத்தலின்ற தலையை பிச்சறிகிறோம் என்ன. நான் நிச்சயம் இது வெட்டுறதா நீங்கள் தெரியும். இல்லை நெத்தலின்றது சிலை இருக்குது தானே, அதை மட்டும் இழுத்து விட சரி. சரி நெத்தலி போல் கணக்கையில் இருக்குது. நெத்தலி எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன. எது கருவேப்பிலாம் நைட்டு அதில் என்ன அவங்க இப்படி கழிக்குங்கள். சரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். ஆனால் அந்த கருத்த ஷர்ட்டுக்கு நல்ல வடிவாக இருக்குங்க. இதில் ஆட்ட ஷர்ட்டு அதான் நான் பார்த்தேன். நீங்கள் போகிறே இல்லை. அப்போ நான் அப்படி எடுத்து நான் உடுப்பு மடித்து வைக்கக்கூட நேற்றிடாக வந்தது பார்த்து அங்கே போடுறத காண்றதே இல்லைன்ட்டு சரி இன்றைக்கி நாம் போடுறது எடுத்து போட்டுட்டேன். சரி சரி ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துறீல்ல இப்போ என்ன. அவள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறீங்க? கீரை வெட்டுங்க. இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இந்த அளவில் முடிச்சுட்டு இல்லை எல்லாத்தையும் வட்டி வட்டிங்கன்னா அடுத்த கடம் டக்குன்னு செய்வீங்க வேலையை. மேலே நெத்தை இல்லாமல் வந்து நல்ல மாடி எல்லாமே வந்து வெட்டி நீட்டாக வச்சுட்டோம். கழுவியாச்சேன்னு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உப்பும் தூளும் போட்டுட்டு வைக்கிறேன். உப்பும் தூளும் போட போகிறீங்களா? கொஞ்சமாக போடுவேன் சரியான ஒரு ஸ்பூன் போடுவேன். நான் புளி விட போகிறேன், பழப்புளி. உங்களை வீடியோவில் அவே விரும்பி பார்க்கணும் வேணே. அதுதான் அவள் செய்கிறத சரியாக செய்யணும் வேணே. ரைட் மூடி சைட்டாக வையுங்கோ. ரைட் கீரை வெட்ட போகிறேன். கீரையை நாங்கள் வெட்டிட்டு கழுவலாம். 2 இதில் கழுவுறதுக்கு முதல்ல வெட்டலாம், வெட்டிட்டு கழுவலாம். வெட்டிட்டு கழுவுறது தான் எங்களுக்கு ஈஸி. ஏன் சொல்லுவாங்க வெட்டுறது முதல்ல சமைக்க தெரிஞ்சோடைய பரவாயில்லண்ணே. அதுதான் சமைக்க தெரிஞ்சு கட்டி அவ்வளோதான் கதை. கடையெல்லாம் கட்டி சாப்பிட்ருக்கணும் ஒரு நாள். இல்லாட்டி நீங்கள் சமைச்சிருக்கலாம். உங்களுக்கு சமைக்க தெரியும் தானே? சரி சமைக்க தெரியும் சாப்பிடல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு கேட்டு நான் சமைச்சு பழகிருக்கேன். சரி பார்த்தீங்கன்னா மக்களே நல்ல மாதிரி எல்லாமே வந்து கீரை எல்லாம் வந்து வெட்டி வச்சிருக்கு. இங்கே பார்த்தா வெங்காயம் பச்சை மிளகாய் இங்கே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணுறேன் அதில். ஆனால் சமையல் வேலைன்னா கொஞ்சம் குயிக்காக தான் நிற்கிறீங்க இதில். ஆ அதான் நீங்கள் எனக்கு சமைக்கிற ஒரு ஹெல்ப்புமே பண்ணிக்கிறீங்க. நான் ஹெல்ப் பண்ணி தரதா இருந்தால் அப்புறம் வீடியோ எடுக்கார் ஒருத்தர் மில்லியே வீடியோ எடுக்கிறார். அத்தை சாப்பிட வருவா தானே? அம்மா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சரியில்லை தானே. இப்போ வீட்டை போயிட்டா. தக்காளி பழங்களும் மட்டும் ஒன்று தானே. சரி ஓகே. எப்படியே நாங்கள் மரக்கறி எல்லாத்தையும் நல்ல மாதிரிலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெத்தலி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கான தேவையான கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு மட்டும் இல்லை, இனிமேல் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஏன்னா நல்ல பண்ண இந்த எண்ணெயில் தான் கொலஸ்ட்ராலே இல்லை. அதுதான்
அதுக்காண்டி கொஞ்சம் விடுங்க ஒன்று. ஷர்ட்டு நல்ல வடிவாக இருக்குது தெரியுமா? ஷர்ட்டு தான். என்னென்ன போடுறீங்களா இப்போ? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது கொஞ்சம் வதங்கி விளையாட்டு வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போடுவோம். வளர்ச்சிட்டு லெட்டோ ஃபீவர். வாவ். மஞ்சட்டியில் வைக்கல அந்த அடுப்பு மஞ்சள் படித்து போடணும். இதில் நான்ஸ்டிக் இருக்குது. நான்ஸ்டிக் வந்தால் நான்ஸ்டிக் கட்டி இல்லாட்டி விசில் வருதுன்னு இதில் யூஸ் பண்ணலாம். ஒரு சில்வர் சட்டி வச்சா என்ன கறி போடுமோ? சில்வர் சட்டி வச்சா இல்லை நார்மலாக தான் நான் வச்ச சமைக்கிற மாதிரி அலுமினியம் சட்டிக்கு அடுப்பில் சமைக்கிற மாதிரி அதில் எப்படி அந்த சட்டிக்குள்ளே எப்படி உள்ள கொஞ்சம் இருக்குதோ அதே மாதிரி இந்த சட்டிக்குள்ளே இருக்கும். அதுலேயும் யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்ல சட்டி வாங்கி சமைக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த அடுப்பில் வந்து இப்படி இதில் தான் நம்ம சமைக்கலாம். எப்படியோ அந்த கறி தான் போவோம் என்ன? அப்படியோ கடையில் கழித்தான். நம்ம நான்ஸ்டிக்கில் வந்து அதில் வந்து பிரச்சனை இல்லை, அதில் கழிவாங்க. சிலதான் இப்போ எங்கள் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்க போகிறீங்க சாப்பாடு, அம்மா அப்பாவுக்கு எல்லாம். பார்க்கத்தான் அம்மா சும்மா சிரிச்சு பேசிக்கணும் தெரியுதா? நான் திட்டு சோத்துக்கு சும்மா நெத்தரி குழம்பு நல்லா இருக்கும் போல என்ன? ஓய் ஆனால் இல்லை இல்லை நான் நாடகம் இல்லை, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, நல்லா இருக்கு. அண்டை ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிக்கு தில்லிவிட்ட சாப்பாடு தான் சாப்பிட்டு பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கேன் நான். அப்படி தானே செய்ய போகிறீங்க? தராந்த மாதிரி தான் சொல்லாண்டு தெரியல. அடுத்து என்ன? வாவ். தூள் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணினீங்க? சரி. தூள் ஒரு கலராக கிடக்குன்னு சில பேர் யோசிப்பாங்கன்னு. ம் இது அப்படி என்னால அவிஞ்சு வரணும். அதில் அவிஞ்சு வந்தால் சரியா? அடுத்து என்ன செய்ய போகிறீங்களா? இப்போ அடுத்தது வந்து கீரை வந்து தீயல் செய்யப்படும். சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்மளை ஒன்று காட்டி போட்டேன். இதை நீ வந்து நல்லா அவிஞ்சு வர பார்க்கணும். ஏன் எண்ணூரில் போட்டுருக்கீங்க? அதுதான் சரியான அளவான. ஓ, நான் இந்த சமையலோட சின்ன பாட்டோட மட்டும் தான் நல்லா இருக்கும் போட. பாட்டு படிக்கிறேன்னா ரெடி பண்ணாத நேரம் தான் நீங்கள் கேட்பீங்க. எவ்வளோ பேர் உங்களை கேட்கணும் தெரியுமா? திலுவண்ட வாய்ஸ் நல்லா இருக்காமல் ஒரு பாட்டை நான் படிங்க. சமைக்கிற நேரமும் சரி, எங்கே போகிற நேரம் இருந்தாலும் ஒரு பாட்டோட போங்க. அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல.
சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து நெத்திலி குழம்பு வந்து மெனசியாக மச்சிருக்கு. அதாவது வந்து தெலுக்குடி இப்போ கறி வந்து எப்படி இருக்குன்னாக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிட்ட வந்து பாருங்க கமெண்ட்டாக கொதிக்குதா. ரைட் நெத்திலி குழம்பு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஊருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரச்சி கறி மாதிரி கிடையாது. ரச்சி சாப்பிடவே இல்லை. நல்லா இருக்கும். உண்மை நான் பொய்க்கு சொல்லல. என்ன இதில் உங்களுக்கு தெரியும் இந்த அளவு கணக்கு ஒன்றுமே கூட தெரியும் தெரியுமா? உப்போ புளியோ ஒன்றுமே பார்க்க தெரியாது. அப்படியே ரக்கி வைக்க வேண்டிய சீரியஸா வேறு லெவலில் தெரியுமா? இன்னும் கணக்கி பார்ப்போம். அதற்கு மைனஸ் பட்டன் ஒரு அமர்த்தி விடுங்க. ஓ சரி 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 முடிவெட்டு. ஓ இறக்க போகிறேன். ரைட் அடுத்த என்ன செய்ய போறீங்க இதில்? அடுத்தது வந்து நான் கீரையை வந்து அவிய வச்சுட்டு கேரட் வந்து நெய்யில் வதக்கி தரணுமில்ல உங்களுக்கு. அப்படியே ஓ அப்போ கேரட் கட் பண்ண போகிறேன். சரி இப்போ என்ன செய்ய போறீங்க இதில்? இப்போ வந்து இப்போ சரியான வெயில் தானே. அப்போ வந்து இந்த முள்ளநெல்லிக்காயில் ஜூஸ் வந்து செய்யணும். விட்டோங்க முள்ளநெல்லிக்காயில் குடித்தா நல்ல வேணும் உடம்புக்கு. இதான் அவங்க டஸ்ட்பினா கீழே டக்குற இல்லை வித்தியாசமான டஸ்ட்பின் இல்லை இருக்கு. என்ன செய்கிறேன்னு காட்ட வேண்டிய எங்கன்ற ஒரு கடமை. முள்ளநெல்லிக்காண்டை வெட்டி முடியுமோ? முள்ளநெல்லிக்காண்ட இந்த கொட்டை இருக்குது தான், அதை என்ன செய்யணும்? வெட்டுங்க, செல்ல கையால் வெட்டுங்க. ரைட் எதனா மிக்சியில் போட்டு அடிக்கணும் என்ன குடிக்கலாண்டதில் சரியான கைப்பாக இருக்க நினைக்கிறேன். சாப்பிட்ற முன்னாடி குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர் புறவை சாப்பிட சரியாக இருக்குமே. நீங்கள் நினைச்சீங்களா இதில் கல்யாணம் பண்ண அப்படி இல்லை நாங்கள் சமைக்கணும், வீடியோக்களெல்லாம் நிற்கணும். என்ன முதலே தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வெளிநாட்டு போகிற பிளான்லாம் இருந்தீங்க? வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு பிளான்லாம் இருந்து வீரன் அப்படியே என்ன முள்ளநெல்லிக்காயை கொஞ்சம் சின்ன எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வெட்டிட்டு மிக்சியில் அடிக்க பார்ப்போம். என்னதில்லை ஏன்னா நீங்களும் பாவம் தான் எவ்வளோ இருந்தால் நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். என்ன இதெல்லாம் பட்டிட்டீங்களா இதில்? என்ன போகிறீங்க? மிக்சிக்கு போட்டு விளாங்கான வேணும். நல்ல வட்டி தான் கிடக்கு வேணும். இது சாப்பிட்ற முன்ன நாங்கள் குடிச்சா உடம்பு சும்மா அந்த மாதிரி தான் இருக்குமா? தண்ணி காணுமா? ஐயோ அப்படி வேணாம், அது பரவாயில்லை. சரி கீரை பொங்குற இன்னும் கொஞ்சம் அடி விடணுமா? தண்ணி கொஞ்சம் விடணுமா? எடுத்து விடுங்க. ரைட்
இது நம்ம இப்போ வடிக்க வடிக்க என்ன நல்லா அடிபட்டிருக்கலாம் போல என்ன இதில் இல்லை இல்லை இது சக்கை தானே வரும். சரி பாப்போம் அப்படியே கண்டு பாப்போம் சரி திரும்ப கொஞ்சம் குடிச்சு காட்டுங்க அப்படியே கண்டு கசக்குது. நீங்களே குடிக்க ஏன் நான் குடிக்கட்டேன் சரி நான் குடிக்கிறதே காட்ட வேண்டாம் ஆனா உள்ள போய் முடிய லைட்டா அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கு. ஆ இது இயல்பே அதுதானே. இது ஒரு உடம்புக்கு ஒரு விற்காமில்ல ஒரு குடிக்க போகிறேன். Juice. வைஃப் வந்து மிக்சியில் வந்து அதை வந்து நல்லபடியாக வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரியே அடித்து தந்துருக்கிறா. சரியா பிள்ளையோ தெரியல, குடிச்சு பார்ப்போம் அப்படியே கண்டு நான் குடிச்சு பார்த்து இல்லான்னு தந்துட்டா அடுத்த கட்டமாக நான் தான் குடிக்க போகிறேன். எப்படி கேட்குது? அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் இனிக்கி அப்படித்தான் நான் சொன்னேன் தானே. இது இயல்பே அதுதான். கீழே எரிய போகுது. எரியாது, நிறைய தண்ணி இருக்கு அதுக்கு. நான் குடிக்கல. ஏன் குடிங்க, இவ்வளோ குடிக்க நீங்கள் குடிச்சு காட்டணும் முழுக்க உறவுகளுக்கு. உள்ள குடிக்கல நீ குடிக்காடிக்குன்னு நினைப்பி நம்ம வீடியோ பார்க்குறவே. ஏண்டா இதை வாங்கிட்டு வந்து ரெண்டு இருக்கே. என்ன வேலைன்னா இது புறவு தன்னுடைய கேட்க நல்லா இருக்கும். சரி ஓகேண்ணே. நம்ம அடுத்தடுத்த கட்டமாக மக்களே இப்போ சமையலும் கொஞ்சம் முடிஞ்சோண்டு வந்தோன்னு இருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யப்படும்ன்ற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் வெட்டணும். கரெக்டாக வட்டி ரெண்டுலாம் நாங்கள் சாப்பிட பார்ப்போமே. நம்ம நீங்களும் பாவம் தானே, எவ்வளோ நேரம் தான் நீங்களும் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தமே கொடுத்தோன்னு வீடியோ எனக்கு பார்க்க எனக்கு மேடம் கலந்து துடிக்குதுப்பா. துடிக்கும். இப்போ நான் என்ன செய்யறதுன்னா என்ன செஞ்சாலும் வந்து நீங்கள் வந்து போன நூற்றியலை என்ன செய்ய போனாலும் பயமாக கிடக்கு. என்ன செய்யறேங்கன்னு கடமை. சரியா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சமையல் முடிஞ்சு என்னதில் பாப்பா என்னென்ன சமையல் பார்ப்போம். இது என்ன கறி? பருப்பு வெள்ளைக்கறி. சரி கரெக்ட் பொரியல் நெய்யில் வறுத்தது. வாவ் நல்லா தான் கிடக்கா. நெய்யில் வறுத்ததோ? அடுத்தது இது நெத்தலி குழம்பு பார்ப்போம். பாருங்க. அடுத்தது இது சோறு, திட்டலி வச்சு சோறு. ரைட். அப்போ இதுக்கு போடுங்க. எல்லாமே வைக்கிறேன். ஓ எல்லா கறியும் போடுங்க. சரி சாப்பிடலாமோ? சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட இல்லாட்டிக்கு வேறு என்ன செய்யற? சாப்பிட இல்லாட்டிக்கு சாப்பிட்டு தானே ஆகும். இது கொஞ்சம் போடுங்கண்ணாக்கா கணக்கு வாங்க. ரைட். சர்வேக்க பார்த்தீங்கன்னா உண்மையில் நான் எல்லாமே வந்து அந்த எப்படி சொல்கிறேன் சிக்கன் கறி சும்மா எல்லாம் பஜ்ஜியோட நம்ம சாப்பிட்றது முட்டை வகை எல்லாமே சாப்பிட்றேன். இப்போ பாருங்கோ அந்த கொலஸ்ட்ராலுக்கு அப்புறம் கீரை, பருப்பு, நெத்தலி, ஆட்டாமா புட்டு அப்படிதான் எல்லாமே சாப்பிட்றேன். குரக்கன்மா புட்டு, குரக்கம்மா புட்டு இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ உண்மையில வந்து கீரை வகை எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு வகை, இலை வகை எல்லாம் கூடுதலாக சாப்பிட்ற தீட்டு அரிசி உண்மையில நல்ல ஒரு மனைவியோட அமைஞ்சிருக்கிறார். சாப்பிட்டு பார்ப்போம். அரிசி கொஞ்சம் இல்லை இது எப்படித்தான்
திட்டதரிசி தான். உண்மையில நிச்சயம் மட்டும் சாப்பிடலாம். சீரியஸ் அது வீடியோலாம் தெரியல. என்ன விஷயம் வந்தால் நான் வெளிப்படையாக கேட்பேன். நல்லா இருக்கு. கீரை பருப்பு கரெக்ட் எல்லாம் ஓகேயா? ஒன்றுமே சொல்லுது எல்லாம் இல்லை. ஏதாவது குறை நிறை ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க தெரியல. இன்னும் நம்ம இந்த குழந்தை விஷயங்கள் வந்து போட்டிருந்தீங்க பார்த்தா எல்லாமே வந்து கலந்து போட்டிருக்கீங்க ஓடி என்ன மாதிரி. ஏன்னா அவங்க இந்த சேனலில் வந்து அவங்க குழந்தை செய்யக்க எங்கள் சேனலில் போடுற சரிதானே. ஓகே உறவுகளே, இன்றைய காணொலி வந்து இவ்வளோ வந்தேன். கொஞ்சம் சமாளித்து பாருங்க. அடுத்த கட்டமாக வந்து இது வந்து சாப்பிடணும் தானே. உண்மையில் சாப்பாடெல்லாம் வந்து வேறு லெவல். இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையில் வேறு வீடியோக்களும் கண்டிப்பாக போடுவேன். இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்மளோட குக்கிங் முடிவுலாம் ஓடாமல் போய்கொண்டிருக்க எங்களோட வாழ்க்கை. கண்டிப்பாக வந்து வேறு வீடியோக்களும் வந்து கண்டிப்பாக போடுவேன். எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளணும். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.